ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றியாச்சு, பட்டை கிராம்பு இந்த கல்பாசி பூ இதெல்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனியன் போடுது. ஆனியன் போட்டாச்சு. இவங்க நல்லா வதங்கட்டும். வதங்கும் போதே ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கோம், அந்த பச்சை மிளகாயும் போட்டுக்கிட்டோம். அவங்களும் நல்லா வதங்கட்டும். வதக்கணும், வதக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கோல்டன் கலர் அளவுக்கு வந்துருச்சு, அந்த ப்ரௌன் கலர் அளவுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அவங்களையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம்லாம் நமக்கு தேவையான அளவுங்க. ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் இந்த கிரேவிக்கு வெங்காயம் இருந்தால் தான் அந்த கிரேவி நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 3 அல்லது 4 வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் கலர் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்குன்னு இவங்களை நல்லா வதக்கணும். எந்த ஒரு குழம்பாக இருந்தாலும் சரி, கிரேவியாக இருந்தாலும் சரி, நல்லா அவங்கள எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு தாங்க டேஸ்ட்டு. இது ஒரு டிப்ஸு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கனை நல்லா கழுவி வச்சுருக்கோம். இந்த ஸ்டேஜில் சிக்கன் போட்டுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குங்க. இது நம்மளோட ஸ்டைலு. நாங்கள் இந்த மாதிரி செய்வோம். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு தெரிஞ்சால் அது மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மூடி வச்சு நல்லா கறி சுருண்டு வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்குவோம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, தனி மிளகாத்தூள் இதை போட்டுக்குவோம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், இது சிக்கன் மசாலா 1 ஸ்பூன். இது அப்படியே போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இவங்க வதங்கிட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட விடலை. நல்லா இவங்களை வதக்கியாச்சு. பெரட்டியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 4 தக்காளி பழம் அப்படியே மேலால் பூ மாதிரி தூவி விடணும். தூவி விட்டு ஒரு கிண்டி மூடி வச்சிடணும். உப்பெல்லாம் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தக்காளி போட்டு பாருங்கள், அப்படியே விட்டுறணும். விட்டால் பாருங்கள் அதில் இருக்க ஜூஸ் பூரா அப்படியே இறங்கி வந்துடும். இறங்கி வந்து தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா இறங்கி கதன்னு வெந்து வரணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. செம்மையாக இருக்குது. தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு வெந்துடணும். தக்காளி போட்டதும் தெரியாது. கதன்னு அதுலேயே வெந்துடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லித்தலையும் கருவேப்பிலையும் தூவி விட்டுக்கணும். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி. ஆல்மோஸ்ட் ரெடி. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அந்த இதில் இருக்கணும். பாருங்கள், நம்மளோட ஆல்மோஸ்ட் நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும். சூப்பர்.